string concatenation function, that is str for string, cat for concatenation. இதுல பாத்தீங்கன்னா என்ன பண்ணுனா ரெண்டு ஆர்குமெண்ட் இருக்கும். இப்ப string compareல ரெண்டு ஆர்குமெண்ட் இருந்தது இல்லீங்களா, string 1 and string 2, அந்த மாதிரி இதுலயும் ரெண்டு ஆர்குமெண்ட் இருக்கும். அங்க வந்து string 1 string 2 ன்னு சொன்ன மாதிரி இங்க டார்கெட் அண்ட் சோர்ஸ்னு சொல்லிட்டாங்க அந்த ரெண்டு ஆர்குமெண்ட்டை. இது என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த இதை பார்த்துப்போம், சின்டாக்ஸ் பார்த்துருவோம். தட் இஸ் ஜெனரல் ஃபார்ம் strcat of target comma source. அங்க string 1 string 2 ன்னு கொடுத்திருந்தாங்க, நீங்க எப்படி வேணா கொடுத்துக்கலாம். அங்க string 1 string 2 ன்னு கொடுத்துக்கலாம். டார்கெட் சோர்ஸ், ஸோ டார்கெட் சோர்ஸ்னு கொடுத்தா உங்களுக்கு ஈஸியா புரியுறதுக்காக இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த டார்கெட்ல வந்து ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணிருக்கும் இல்லீங்களா, இங்க சோர்ஸ்ல வந்து ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணிருப்பாங்க, ஸ்ட்ரிங் வேல்யூ, ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த ஏன்னா இது வந்து ஸ்ட்ரிங்ல ஒர்க் பண்ணறதுதான் இந்த ஃபங்க்ஷன். strனாவே ஸ்ட்ரிங்ல தான் ஒர்க் ஆகும். இந்த டார்கெட்ல இருக்கிற வேல்யூ கூட இந்த சோர்ஸ்ல இருக்கிற வேல்யூ வந்து ஆட் ஆயிக்கும். இப்ப டார்கெட்ல வந்து கம்ப்யூட்டர்னு இருந்ததுன்னா, இங்க சோர்ஸ்ல வந்து சயின்ஸ்னு இருந்ததுன்னா என்ன ஆகும்னா ஸ்ட்ரிங் கேட் டார்கெட் கமா சோர்ஸ்னு கொடுத்தா கம்ப்யூட்டர் கூட இந்த சோர்ஸ்ல இருக்கிற சயின்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கும். அப்ப என்னன்னு மாறிக்கும், இந்த டார்கெட்ல இப்ப என்ன வேல்யூ இருக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு மாறிக்கும். ஓகேங்களா, இதுல இருக்கிற வேல்யூ கூட இந்த வேல்யூ வந்து ஆட் ஆயிக்கும். தட் இஸ் கம்ப்யூட்டர்னு இருக்கிற டார்கெட் இப்ப என்னன்னு மாறி இருக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு ரீப்ளேஸ் ஆயிருக்கும். இதை நம்ம அப்படியே பார்க்கலாம். இப்ப string cat ஃபங்க்ஷனை வந்து ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம், புக் ப்ரோக்ராம. இப்ப பாத்தீங்க அப்படின்னா சார் டார்கெட் ஆஃப் 50, இதுல டார்கெட் ஆஃப் 50ல என்ன ஸ்டோர் பண்ணிருக்காங்கன்னா ஸ்ட்ரிங் லேர்னிங் C++ இஸ் ஃபன். அடுத்தது சோர்ஸ், இந்த வேரியபிள் அரே வேரியபிள்ல என்ன இருக்குன்னா கமா ஈஸ் அண்ட் வெரி யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்ப ஸ்ட்ரிங் கேட் ஆஃப் டார்கெட் கமா சோர்ஸ் அப்படின்னா டார்கெட்ல என்ன இருக்கு, லேர்னிங் C++ இஸ் ஃபன் இருக்குங்களா, அது கூட இதுல இருக்கிற ஸ்ட்ரிங் வந்து ஆட் ஆயிக்கும். அப்போ அதாவது கமா ஈஸ் அண்ட் வெரி யூஸ்ஃபுல் அப்படிங்கிறது இதுக்கு அப்புறமா ஃபன்னுக்கு அப்புறமா ஆட் ஆயிக்கும். ஸோ அப்ப டார்கெட்ல என்ன வேல்யூ இருக்குங்க, லேர்னிங் C++ இஸ் ஃபன் கமா ஈஸ் அண்ட் வெரி யூஸ்ஃபுல் அப்படிங்கிறது வந்துட்டு இப்ப டார்கெட்ல ஸ்டோர் ஆயிருக்கும். இப்ப சி அவுட் டார்கெட்னா என்ன பிரிண்ட் ஆகுங்க, லேர்னிங் C++ இஸ் ஃபன் கமா ஈஸ் அண்ட் வெரி யூஸ்ஃபுல் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். பார்க்கலாங்களா, ஃபைல் கம்பைல், எரர் இருக்குதான்னு பார்க்குறோம். ஸோ நோ எரர் அண்ட் வார்னிங். ஸோ ஃபைல், ஸோ எக்ஸிக்யூட். இது பார்த்தீங்கன்னா லேர்னிங் C++ இஸ் ஃபன் கமா ஈஸ் அண்ட் வெரி யூஸ்ஃபுல். சி அவுட்ல அதுதானே இருக்குங்க, ஒரே ஒரு சி அவுட் இருக்குனால இந்த ஒரு லைன் தான் அவுட்புட், இந்த கோடு வரைக்கும் தான் அவுட்புட். ஓகேங்களா, இது கீழே வந்து ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஃபார் அஸ். ஓகேங்களா, இது வந்துட்டு இப்ப ஏதோ ஒரு கீ பிரஸ் பண்ணா இந்த அவுட்புட் ஸ்கிரீன்ல இருந்து இந்த ப்ரோக்ராமுக்கு வந்துடலாம். அடுத்த ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் அப்பர், strupr ஆஃப் ஃபங்க்ஷன். இது என்ன பண்ணும் அப்படின்னா இதுக்குள்ள இந்த parenthesisக்குள்ள கொடுக்கிற ஸ்ட்ரிங்கை வந்துட்டு அப்பர் கேஸ்க்கு மாத்திரும். ஓகேங்களா, லோவர் கேஸா இருந்ததுன்னா அப்பர் கேஸ்க்கு மாத்திரும், அப்பர் கேஸ கொடுத்தா அது அப்பர் கேஸ் அப்படியே ரிட்டர்ன் பண்ணும். இதோட ஜெனரல் ஃபார்மேட் பாத்தீங்கன்னா str, இந்த இடத்துல பிரிண்டிங் மிஸ்டேக், இதை அடிச்சுட்டு upr, catக்கு இதுல upr மாத்திக்கிங்க ஆஃப் ஸ்ட்ரிங். ஓகேங்களா, அப்ப இந்த இடத்துல என்ன வரணும், strupr ஆஃப் ஸ்ட்ரிங்னு வரணும். இங்க இந்த ப்ரோக்ராம் கொடுத்திருக்காங்க, இந்த ப்ரோக்ராம வந்துட்டு நம்ம எப்படி அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ரிங் ஆஃப் 50, str1 ஆஃப் 50ல வந்து அரே வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. cout type any string in lower case, அதான் இங்க அவுட்புட்ல type any string in lower case, செமிகோலன் வரைக்கும் அப்படியே இருக்கு. கெட்ஸ்க்கு என்ன வரும், இங்க ஸ்கிரீன்ல வந்து நம்ம கிட்ட வேல்யூ கேட்டு இங்க கர்சர் வெயிட் பண்ணும். இப்ப இந்த இடத்துல str வேல்யூ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டு என்டர் கீ கொடுத்தோம்னா அது நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துரும். சோ இந்த str of 1ல என்ன இருக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் /0 அதுவே ஆட் பண்ணிக்கும் கம்பைலரே. அதுக்கப்புறம் அடுத்த லைன்ல வந்து நின்னுட்டு இந்த இடத்துல வந்துட்டு cout /n அப்படிங்கும்போது திரும்ப இன்னொரு லைன் விடும். ஓகேங்களா, இந்த இடத்துல அங்க பிரிண்டிங்ல வந்து இன்னொரு லைன் விடல. சோ அதுக்கு அடுத்த லைன்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா converted the source string. So the quotation இருக்கிறது அப்படியே இங்க
டிஸ்ப்ளே ஆகும். ஸோ ஸ்ட்ரிங் வரைக்கும் str of 1 str of 1ல என்ன இருக்குங்க, நம்ம கொடுத்த வேல்யூ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அது அப்படியே இங்க வருது. அதுக்கப்புறம் into upper case ஓகேங்களா, இந்த இடத்துல கொட்டேஷன் வரணும், ஐக்கு முன்னால டபுள் கொட்டேஷன் வரணும், அது மிஸ்ஸிங், நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. into upper case is அது அப்படியே இங்க டிஸ்ப்ளே ஆகுது. strupr of str1 ஸ்ட்ரிங் 1ல என்ன இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்மால் லெட்டர்ல இருக்கிறத அது அப்பர் கேஸுக்கு கேபிட்டல் லெட்டர் கம்ப்யூட்டர் சயின்ஸா மாத்திடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் லோவர் ஆஃப் இந்த ஃபங்க்ஷன் பார்ப்போம். இதையும் பார்த்துட்டு ரெண்டு ப்ரோக்ராமையும் நம்ம பார்த்துடலாம். தேவ் C++ல ஸ்ட்ரிங் லோவர் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணா, கொடுத்த ஸ்ட்ரிங்கை வந்து லோவர் கேஸ்க்கு மாத்திரும். இதோட ஜெனரல் ஃபார்ம் பாத்தீங்கன்னா str lwr ஆஃப் strனா ஸ்ட்ரிங், lwrனா லோவர், ஒரு ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரிங். இந்த பராந்தசிஸ்குள்ள கொடுத்துருக்காங்க. இந்த பராந்தசிஸ்குள்ள கொடுத்துருக்கிற இந்த ஸ்ட்ரிங் வந்துட்டு அப்பர் கேஸ்ல இருந்தா லோவர் கேஸ் மாத்தும், லோவர் கேஸ்ல இருந்தா அப்படியே லோவர் கேஸ்ல தரும். இது ப்ரோக்ராம். இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் இது பண்ணிக்கிறேன். இது பாத்தீங்க அப்படின்னா இதுலயும் அப்படிதான், அதே இதுதான். str1 அப்படிங்கிற வேரியபிள்ல கேரக்டர் ஸ்டோர் பண்றாங்க. இது வந்து அரே வேரியபிள். இதுல எத்தனை கேரக்டர்ஸ் போட முடியும், 50 கேரக்டர்ஸ். cout /n type any string in upper case : அது வந்து பாருங்க அவுட்புட் இங்க காமிச்சிருக்காங்க. type any string in upper case : அது டபுள் கொட்டேஷன் இருக்குனால அது அப்படியே வருது. /n என்ன ஃபர்ஸ்ட் லைன் விட்டு அடுத்த லைன்ல இருந்து இது டைப் ஆகும். அதுக்கப்புறம் gets str1க்கு வேல்யூ கேட்டு இங்க கர்சர் வெயிட் பண்ணும். நம்ம சப்போஸ் கேபிட்டல் லெட்டர்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் டைப் பண்ணா இந்த ஸ்ட்ரிங் 1ல str1 வேரியபிள்ல என்ன ஸ்டோர் ஆயிருக்கும், கேபிட்டல் லெட்டர்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டோர் ஆயிருக்கும். இந்த /0 நம்ம கொடுக்காதனால கம்பைலரே ஆட் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா cout /n converted the source string. ஸோ /nங்கும் போது இதுக்கு அடுத்த லைன்ல வந்துட்டு என்ன ஆகும், இந்த இடத்துல ஒரு லைன் கேப் வரும். converted the source string, இது அப்படியே கொட்டேஷன்ல இருக்கிறது வந்துரும். strல என்ன இருக்குங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் கொடுத்ததுதானே strல இருக்கும், அது அப்படியே டிஸ்ப்ளே பண்ணும். into lower case is, இந்த இடத்துல ஐக்கு முன்னால கொட்டேஷன் வரணும். ஓகேங்களா, பிகினிங் கொட்டேஷன் வரணும். ஸோ அப்ப அந்த ஸ்ட்ரிங் குள்ள இருக்கிறது அப்படியே டிஸ்ப்ளே ஆகும். டபுள் கொட்டேஷன்ல இருக்கிறத இஸ் வரைக்கும். str lwr of str1, ஸோ ஸ்ட்ரிங் இந்த இருக்கிற ஸ்ட்ரிங்க லோவர் கேஸ்க்கு மாத்தும். இது கேபிட்டல் லெட்டர்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குதுங்களா, அது லோவர் கேஸ்ல மாத்தி இங்க டிஸ்ப்ளே பண்ணும். இப்போ புக்ல இருக்கிற அதே ப்ரோக்ராம் இந்த coutல மட்டும் கொஞ்சம் சின்ன சேஞ்சஸோட டைப் பண்ணியிருக்கேன், பார்த்துக்குங்க. இப்போ ஃபைல் கம்பைல் கொடுக்குறோம். இதுல ஏதாவது எரர்ஸ் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா எரர்ஸ் இல்லை. இப்போ இதுல பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ரன் கொடுக்குறோம். இப்போ இந்த மாதிரி வருது. ஸோ அதன்படி என்ன ஆகும், str1 of 50ங்கிறது கேரக்டர்ல டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதாவது str1ங்கிறது அரே வேரியபிள், அதில் கேரக்டர்ஸ் தான் ஹோல்ட் பண்ணும். அடுத்தது cout /n type any string in lower case அப்படின்னு சொல்லி கோலன் வரைக்கும் கொடுத்துருக்காங்க கொட்டேஷனுக்குள்ள, அது அப்படியே அவுட்புட் ஸ்கிரீனுக்கு வரும். /n அதுக்கு அடுத்த லைன் ரெண்டாவது லைன்ல வருது. ஸோ இது அப்படியே டிஸ்பிளே ஆகுது. gets str of 1, ஸோ str of 1க்கு ஒரு ஸ்ட்ரிங் வாங்குறதுக்காக இங்க கர்சர் வெயிட் பண்ணிக்குது அக்கார்டிங் டு திஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ நம்ம இப்போ கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மால் லெட்டர்ல கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோம்னா இந்த கம்ப்யூட்டர் எங்க போங்க, இந்த str of 1ல போய் ஸ்டோர் ஆகும். நம்ம /0 ஆட் பண்ணாதனால கம்ப்யூட்டரே ஆட் பண்ணிக்கும். இப்போ cout /n என்டர் கொடுத்தனால கர்சர் இங்க தான் இருந்தது. /n பார்த்தோம்னா அதுக்கு அடுத்த லைன்ல வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஸ்பேஸ் விட்டு converted the source string into upper case is அப்படிங்கிறது கொட்டேஷன்ல கொடுக்கறதுனால அது அப்படியே இஸ் வரைக்கும் டிஸ்ப்ளே ஆகுது. அடுத்தது strupr of string 1ங்கும் போது இத str1ல என்ன இருக்கு, ஸ்மால் லெட்டர்ல கம்ப்யூட்டர்னு இருக்குது, அத strupr அது வந்து அப்பர் கேஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ இது str1ல இருக்கிறது அப்பர் கேஸ்ல கன்வெர்ட் பண்ணா, அதாவது ஸ்மால் லெட்டர்ல இருக்கிற கம்ப்யூட்டர் அப்பர் கேஸ் கன்வெர்ட் பண்ணும்போது கேபிட்டல் லெட்டர்ல கம்ப்யூட்டர்னு டிஸ்பிளே கொடுக்கும். ஸோ அது கொடுத்தது coutல இருக்கிறதுனால இங்க டிஸ்பிளேக்கு கம்ப்யூட்டர்னு கேபிட்டல் லெட்டர்ல வந்துருச்சு. இதே ப்ரோக்ராமை கன்வெர்ட் டு லோவர் கேஸ், தட் இஸ் கிவன் ஸ்ட்ரிங்கை லோவர் கேஸ் கன்வெர்ட் பண்ற மாதிரி ப்ரோக்ராம்
ஸோ இந்த இடத்துல சின்ன சேஞ்சஸ் பண்ணாவே போதும் இல்லைங்களா, அப்படி மாத்தியாச்சு. அதே ப்ரோக்ராம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இது அதே போல தான் ஸ்ட்ரிங் ஆஃப் 50ல தட் இஸ் இந்த str1ங்கிறது அரே வேரியபிள், அதில் கேரக்டர்ஸ் ஹோல்ட் பண்ணும். ஏன்னா சார்னு டிக்ளேர் பண்ணனால /n டைப் எனி ஸ்ட்ரிங் இன் அப்பர் கேஸ் அப்படிங்கிறது கொட்டேஷனில் கொடுத்தனால முன்னால /n இருக்கனால ஃபர்ஸ்ட் லைன் விட்டு செகண்ட் லைனை இந்த டைப் எனியிலேருந்து கோலன் வரைக்கும் டைப் ஆகும். அதுக்கப்புறம் கோலனுக்கு அப்புறம் கர்சர் வந்து வெயிட் பண்ணும். ஏன்னா கெட்ஸ் அப்படின்னா கேட்குது நம்மக்கிட்ட, str1க்கு வேல்யூ கேட்டுட்டு அங்கே வெயிட் பண்ணும். நம்ம கேபிட்டல் லெட்டரில் கம்ப்யூட்டர்னு கொடுத்தோம் அப்படின்னா கொடுத்து என்டர் கீ கொடுத்தா அதுக்கு அடுத்த லைன்ல வந்து கர்சர் வந்து நிற்கும். அதுக்கப்புறம் cout /n பார்த்தோன்னே அதுக்கு அடுத்த லைன்ல ஒரு blank லைன் விட்டு அதுக்கு அடுத்த லைன்ல வந்துட்டு converted the source string into lower cases இருந்தது கொட்டேஷன்ல கொடுத்தனால அப்படியே டிஸ்பிளே ஆகும். கன்வெர்ட்டுக்கு முன்னால ஸ்பேஸ் இருக்கனால ஒரு ஸ்பேஸ் விட்டு தான் டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் லோவர் கேஸ் ஆஃப் str1 அப்படின்னு கொடுத்தனால ஸோ இந்த கேபிட்டல் லெட்டர்ல கொடுத்துருக்கிற கம்ப்யூட்டரை ஸ்மால் லெட்டர்ல கன்வெர்ட் பண்ணி நமக்கு கொடுக்கும். அது coutல வரனால அது அப்படியே ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா, அது பார்க்கலாமா? கம்பைல் பண்ணிடுவோம். அடுத்தது ரன். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அதே இதுதான். ஸோ அதே மாதிரி வந்தது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து கேபிட்டல் லெட்டரில் கொடுக்குறோம். COMPUTER அப்படின்னு PUTER அப்படின்னு கேபிட்டல் லெட்டரில் கொடுக்குறோம். கொடுத்தோன்னே இந்த எங்கே போகும், இந்த str1ல போய் ஸ்டோர் ஆயிரும். என்டர் கீ கொடுத்தோன்னே அடுத்த லைன் வரும். அடுத்து /n இன்னொரு லைன் விட்டுட்டு சொன்ன மாதிரியே டைப் ஆகுது. ஸோ இந்த இடத்துல லோவர் கேஸில் கன்வெர்ட் பண்ணதுனால இது கேபிட்டல் லெட்டரில் இருக்கிறது ஸ்மால் லெட்டரில் கன்வெர்ட் ஆகி கம்ப்யூட்டர்னு பிரிண்ட் ஆகுது.